விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பொதுமக்களிடம் தெரிய வைக்க வேண்டி மானாமதுரையைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் செய்து வரும் செயல் பொதுமக்கள் மத்தியில் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மானாமதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர் சில மாதங்களுக்கு முன்பு ஊருக்கு வந்துள்ளார். அப்போது விஜயின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை மக்கள் அனைவரும் அறிய ஆசைப்பட்டுள்ளார். அதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து நடைபயணத்தை தொடங்கினார். இதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை கையில் ஏந்தியபடி இந்தியா முழுவதும் பயணித்து வருகிறார். குறிப்பாக கோவா, ஹரியானா, சத்தீஸ்கர், லடாக், ஜம்மு காஷ்மீர், டெல்லி, மணிப்பூர், கல்கத்தா சென்று சென்னை திரும்பியுள்ளார். சென்னையிலிருந்து நடந்தே வந்த அவர் இன்று திருச்செந்தூர் வருகை தந்தார். திருச்செந்தூரில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். தற்போது வரை 198 நாட்களாக சுமார் 10,812 கிலோமீட்டர் தூரம் நடந்தே இந்த கொடியை பொதுமக்களிடம் தெரிய வைத்து வருகிறார். தொடர்ந்து அங்கிருந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவருடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தினமும் காலையும் மாலையும் உடற்பயிற்சி மேற்கொண்ட பின்னரே நடைபயணத்தை தொடங்குகிறார். அதனால் தான் தன்னால் இவ்வளவு தூரம் நடக்க முடிந்ததாகவும் தெரிவிக்கிறார். என்னோட உடம்புல அழுக்காயிரும், அதுக்கப்புறம் இதை துவைக்கணும், இது பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணலைன்னா அதை கண்டுக்கிற மாட்டோம், நம்ம டயர்டாகி தூக்கிடுவோம். இல்லைன்னா நாளைக்கு கிளம்பணுமே சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்பாடு பண்றதுக்காண்டி என்னோட கால் வந்து ஃப்ரீயா இருக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். நான் ஒரு நாளைக்கு கரெக்டா 55 கிலோமீட்டர் நான் நடக்கிறேன். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே ராணுவத்திலிருந்து வந்த விடுமுறை நிறைவடைந்து விட்டதாகவும், ஆனாலும் விஜய்க்காக இந்த விஷயத்தை செய்து வருவதாக பெருமையுடன் தெரிவிக்கிறார். எப்ப அரசியல் வருவார்னு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் தான். அண்ணனால் உருவாக்கப்பட்ட டிவிகே கொடி, அந்த கொடியோட அபிஷேக வாக்குன்னு சொல்லிட்டு 12,000 கிலோமீட்டர் நடக்கிறதா டார்கெட். இப்போ வந்து 10,812 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்னி போனால் ஒரு 11,000 கிலோமீட்டர் கம்மி பண்ணுவேன். இந்த கொடியோட என்ன ஒரு கிட்டத்தட்ட 1,600 கோயில்களுக்கு மேலே பிரசாதம் வாங்கியிருக்கேன். மற்றபடி ஒரு பிரசித்தி பெற்ற கமக்கியா கோயில், மந்திர், மறுபடியும் அந்த ரோட்டு ஓரங்களில் உள்ளது எல்லாத்துலேயுமே போய் நான் வந்து பிரசாதம் இது பண்ணியிருக்கேன். இந்த கொடிக்கு மிகப்பெரிய வலுவூட்டக்கூடிய தன்மையா ஒரு கிரக பிரசவம்னா நம்ம கோயில் பண்ணி பல பேர் வந்து பார்த்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதே மாதிரி கொடிக்கு ஒரு அபிஷேகம்.